அண்மை செய்தி. 10, 12ஆம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை ஜூன் 28ஆம் தேதி நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஜூன் 28ஆம் தேதி மாணவர்களை நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் சந்திக்க இருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் என கட்சியை தொடங்கிய பிறகு அவருடைய முதல் மாணவர் மக்கள் சந்திப்பாக இது இருக்கும். ஜூன் 28இல் மாணவர்களை சந்திக்கிறார் நடிகர் விஜய். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார். செய்தியாளர் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். செந்தில். ஜெனிஃபர், நடிகர் விஜய் தன்னுடைய அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு முதல் முறையாக இந்த மாணவ மாணவிகளுக்கு, அதாவது 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு ஆகிய தேர்வுகளில் தமிழக அளவில் ஒவ்வொரு தொகுதி வாரியாக முதல் 3 இடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டு சான்றிதழ் வழங்குகிறார். இது கடந்த ஆண்டும் நடைபெற்றிருந்தாலும் அப்போது அவர் அரசியல் கட்சியை தொடங்கவில்லை, ஒரு நடிகராக அந்த ஊக்கத்தொகை வழங்கும் விழாவை நடத்தியிருந்தார். ஆனால் தற்போது அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு முதல் முறையாக இந்த விழாவை நடத்துகிறார். இந்த விழா 2 நாட்கள் நடைபெறுகிறது, 2 கட்டமாக நடைபெறுகிறது. மொத்தமுள்ள 38 தொகுதிகளில் 38 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முதல் 19 மாவட்டங்களுக்கு 28ஆம் தேதி, வரும் 28ஆம் தேதி திருவான்மையூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் இந்த பாராட்டு விழா என்பது நடைபெற இருக்கிறது. அதில் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் கோயம்புத்தூர், நாமக்கல், சேலம், தேனி, கரூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் முதல் கட்டமாக இந்த பாராட்டு விழா, ஊக்கத்தொகை வழங்கும் விழா நடைபெறுகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஜூலை 3ஆம் தேதி மீதமுள்ள மாவட்டங்களில் இருக்கும் தொகுதிகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை நேரில் அழைத்து நடிகர் விஜய் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டு சான்றிதழ் வழங்குகிறார். ஜெனிஃபர். செந்தில் ராஜா, இந்த குறிப்பிட்ட நிகழ்வு அப்படிங்கிறது அரசியல் ரீதியாக எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது? இதுவரை இவர் பொதுவெளியில் மக்களை சந்திக்காத நிலையில் இந்த நிகழ்வின் முக்கியத்துவம் குறித்து சொல்லும். ஜெனிஃபர், கடந்த முறை, அதாவது நடிகர் விஜயாக இருந்த சமயத்திலேயே அவர் இந்த ஊக்கத்தொகை வழங்கும் விழாவில் சில அரசியல் கருத்துக்களை பேசியிருந்தார். குறிப்பாக அம்பேத்கர், பெரியார் உள்ளிட்டவர்களை படிக்க வேண்டும், அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தார். அவர் அதன் மூலமாக தன்னுடைய கொள்கையை சொல்ல வருகிறார் என்று விவாதங்கள் பேசப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்போது அரசியல் கட்சி தொடங்கி இந்த விழாவை நடத்துகிறார். நிச்சயமாக இதில் அரசியல் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக கடந்த முறையே வாக்குக்கு பணம் வாங்கக்கூடாது என்று மாணவர்களாகிய நீங்கள் உங்கள் பெற்றோர்களிடம் கூறுங்கள் என்று உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தார். அதுபோல இந்த முறையும் சில அரசியல் கருத்துக்கள், ஏனென்றால் அரசியல் கட்சி கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி அறிவித்திருந்தார். அதற்கு பிறகு அவர் நேரடியாக எந்த கூட்டத்திலும் அரசியல் பேசியது கிடையாது. இந்த நிலையில்தான் இந்த கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இதில் நிச்சயமாக தன்னுடைய அரசியல் பயணம் குறித்து அவர் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக தன்னுடைய நிலைப்பாடு என்ன, கொள்கை என்ன, அது குறித்து அது நேரடியாக மாநாட்டில் தான் கூறுவார் என்றாலும் அவருடைய அந்த சாராம்சம், கொள்கை குறித்த சாராம்சம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த மாணவர்களுக்கு முன்னணியில் அவர் விஜய் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 10 முதல் 15 நிமிடம் இந்த கூட்டத்தில் அவர் பேச இருக்கிறார். நிச்சயமாக அதில் அரசியல் குறித்த பேச்சுகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெனிஃபர், இந்த முறை 2 நாட்கள் இந்த நிகழ்வு நடைபெறுவதாக இருக்கிறது. அதற்கு குறிப்பிட்ட ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா? ஜெனிஃபர், இந்த கூட்டமானது கடந்த முறை நடைபெற்ற பொழுது 12 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றது. குறிப்பாக 234 தொகுதியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை நேரில் வரவழைத்திருந்தார்கள். அதுவும் ஒரே நாளில் இந்த விழா நடைபெற்றிருந்தது. குறிப்பாக ஒரு தொகுதிக்கு 6 பேர் என்ற ரீதியில் சுமார் 1400க்கும் அதிகமான மாணவ மாணவிகளை நேரில் அழைத்து பாராட்டியிருந்தார். குறிப்பாக ஒவ்வொரு மாணவரையும் மேடைக்கு வர வைத்து அவருடன் அந்த சான்றிதழ் வழங்கி, ஊக்கத்தொகை வழங்கி புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தார். அவர்கள் எதிர்பார்த்த நேரத்தை விட பல மணி நேரம் நடைபெற்றது. குறிப்பாக 12 மணி நேரம் நடிகர் விஜய் மேடையில் நிற்கக்கூடிய அந்த சூழல் ஏற்பட்டது. அவர் அந்த நிற்க முடியாமல் தாங்கி நின்ற அந்த புகைப்படங்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்த நிலையில்தான் இந்த விழாவை இந்த முறை 2 தினங்களாக நடத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டார்கள். முதலில் அவர்கள் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு நாளும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு நாளும் என 2 நாட்கள் நடத்தலாம் என்றுதான் ஆரம்பத்தில் திட்டமிட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு மாவட்ட வாரியாக பிரித்து, அதாவது 19 மாவட்டங்களாக பிரித்து 19 மாவட்டங்களுக்கு முதல் 19 மாவட்டங்களுக்கு ஒரு நாளும், இரண்டாவது 19 மாவட்டங்களுக்கு 2வது நாளும் கொடுக்கலாம் என்று இந்த மாதிரி அந்த திட்டம் என்பது மாற்றியமைக்கப்பட்டு இந்த விழாவானது நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜெனிஃபர்.
செந்தில், இந்த மாணவர்களை தேர்வு செய்வதற்கான திட்டமிடல் எப்படி இருந்தது? இந்த மாணவர்களை யார் யார் தேர்வு செய்திருக்கிறார்கள்? எதன் அடிப்படையில்? ஜெனிஃபர், கடந்த முறை நடைபெற்ற இந்த விழாவிலானது இந்த நிகழ்ச்சிக்கான மாணவர்கள் தேர்வில் சில குளறுபடிகள் இருந்ததாக கூறப்பட்டது. என்ன என்றால், ஒரு தொகுதியில் நாங்கள் தான் அதிக மதிப்பெண் பெற்றிருந்தோம், ஆனால் வேறு மாணவ மாணவிகளை அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்ற ரீதியில் சில மாணவர்கள் பேட்டியளித்திருந்தார்கள், செய்தி கொடுத்திருந்தார்கள். அது அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு இடையூறாக இருந்தது. அந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடந்தாலும் இது போன்ற ஒரு கருத்துக்களும் நிலவி வந்தது. இந்த முறை அதை தவிர்க்க வேண்டும் என்ற ரீதியில் சில முன்னேற்பாடுகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு தொகுதி வாரியாக அந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அல்லது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொகுதி வாரியாக அந்த மாணவ மாணவிகளை தேர்வு செய்ய வேண்டும், அவர்களுடைய மதிப்பெண்களை சரிபார்த்து அனுப்ப வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அதன்படி பட்டியல் கடந்த 10 தினங்களுக்கு முன்பாகவே தலைமை கழகத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தது. அதன் பிறகு இங்கு 20 பேர் கொண்ட ஒரு குழுவை நியமித்திருந்தார் விஜய். அவர்கள் அந்த மாணவர்களுடைய மதிப்பெண் சரிதானா, தேர்வு சரியாக நடைபெற்றிருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் பரிசீலனை செய்யப்பட்டு இந்த மாணவர்களுடைய தேர்வு என்பது நடைபெற்றிருக்கிறது. அதில் குறிப்பாக அந்த தேர்வு செய்யப்பட்ட மாணவிகளுடைய அந்த வங்கி கணக்கு அல்லது பெற்றோருடைய வங்கி கணக்கு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கேட்டு பெற்றிருக்கிறார்கள். அதன் மூலமாகத்தான் அந்த வங்கி காசோலையோ அல்லது டிடியோ கொடுக்க இருக்கிறார்கள். ஜெனிஃபர், பல செய்திகளை வழங்கியிருக்கிறீர்கள். நன்றி செந்தில் ராஜா.